ஹை ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பிரியாணி குண்டா வச்சு 1/4 லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். 10லேருந்து 15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். 3/4 கிலோ வெங்காயம், 10 பச்சை மிளகாய் நல்லா கோல்டு கலர் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். 100 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நல்லா மேஷ் ஆகிறவரை வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 கிலோ கறி, புதினா, கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1க்கு 2 பங்கு அரிசிக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி சேர்த்து 3/4 பதம் இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ எலுமிச்சை சாறு, புதினா, கொத்தமல்லி, 50 கிராம் நெய் ஊற்றி கிளறி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தம் போட்டுக்கலாம். தம் போட்டிங்கன்னா சுவையான மட்டன் பிரியாணி ரெடி. இன்றைக்கி நான் 2 கிலோ அளவுக்கு மட்டன் பிரியாணி செஞ்சுருக்கேன். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தயிர் பச்சடி செஞ்சுக்கலாம். 1/4 கிலோ அளவுக்கு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகா, தேவைக்கேற்ப உப்பு, 1/2 லிட்டர் தயிரை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி சேர்த்து நம்ம பிரியாணியோட பரிமாறலாம். இப்போ சுவையான மட்டன் பிரியாணியும் தயிர் பச்சடியும் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.